இதான் வந்து அந்த இறந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து நான் நிற்கிற இடம் தான் அந்த சம்பவம் நடந்த இடம். அதாவது அந்த கிணறு தான். வெளியில போக பயமா இருக்குது எங்களுக்கு. உயிருடன் போடப்பட்டாரான்றது கூட இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தினருக்கு தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். பார்க்க முடியாது, மண் பெற்றதாய் பார்க்க முடியாது. எவர்களும் ஆஜராக கூடாது. இவங்களுக்கு பொதுமக்கள் நாங்க கொடுக்கிற தண்டனையை பார்த்து இந்த நாட்டில் எவருமே இந்த தப்பு செய்ய வரக்கூடாது. இந்த மகனை பொருள் எடுத்து போட்டும் ஒரு ஹோட்டலே அவள் தள்ளி விட்டு போயிருந்தாலும் மகனே எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலவரம் நடக்க கூடாது. இறந்த அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட 25 நாளா இந்த கிணத்துக்குள்ளதான். வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ வந்து எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு கொக்கொட்டிச்சோலை நெல்லிக்காடுன்ற அந்த பிரதேசத்தில் நிற்கிறேன். ஸோ இந்த பேரை சொல்லக்கூடிய வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நான் எந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி. இலங்கையே திருப்பி போடுற மாதிரி, அதாவது உண்மையிலே இந்த நியூஸை கேட்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பயமும் பதட்டமும் வரக்கூடிய மாதிரி ஒரு சம்பவம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி வந்து மட்டக்களப்பில் இந்த நெல்லிக்காடுன்ற பிரதேசத்தில் வந்து நடந்தது. ஸோ அது என்ன சம்பவம்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிணத்துக்குள்ளே உயிரோடு இருக்கிற ஒரு அக்காவும் கிட்டத்தட்ட 25 நாளுக்கு மேலே இறந்த ஒரு உடலும் அந்த கிணத்துக்குள்ளேருந்து மீட்கப்பட்ட செய்தியை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அறிஞ்சிருப்பீங்க. உண்மையிலே அதிர்ஷ்டவசமாக வந்து அந்த அக்கா, அதாவது அந்த 19ஆம் தேதி அதிகாலை தான் வந்து அந்த அக்கா அந்த கிணத்துக்குள்ளே போடப்பட்டிருக்கா. அதுவும் வந்து முக்கியமாக போலீஸ் அதிகாரிகளால் சொல்கிறாங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நகைக்காக தான் இந்த கொலையெல்லாம் வந்து செய்தவங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ரிப்போர்ட் வந்து வந்ததை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் என்ன இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக அந்த அக்கா காப்பாற்றப்பட்டாலும், ஆனால் அதுக்கு முதல் வந்து இறந்த அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட 25 நாளாக இந்த கிணத்துக்குள்ளே தான் வந்து கிடந்திருப்பா. நான் நிற்கிற இடம் தான் அந்த சம்பவம் நடந்த இடம். அதாவது அந்த கிணறு தான் அந்த அன்றைக்கு, அதாவது 19ஆம் தேதி உயிரோடு இருந்து மீட்கப்பட்ட ஒரு அக்காவும் உடலும் இருந்து எடுத்த அந்த கிணறு. ஸோ நாங்களும் அந்த சம்பவம் நடந்த அண்டு வந்து இந்த இடத்துல வந்திருந்தோம். ஆனால் இந்த இடத்துல வீடியோ பதிவு செய்ய எங்களுக்கு மனசில்லை உண்மையிலே வந்து. ஆனால் இருந்தாலும் நாங்கள் போயிட்டு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தன்றதை பற்றி நாங்கள் கதைச்சி போட்டிருந்தோம். சரி, ஓகே. இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கு மார்ச் மாதம் 27ஆம் தேதி ஏன் இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இறந்து போன அந்த அக்கா இருக்கா தானே, அந்த அக்காட கொலைக்கு காரணமாக இருந்த அந்த குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வழங்கப்படணும்ன்றதை வந்து கோரி இந்த குடும்பத்தார், அதாவது இந்த அக்காவோட கணவர், அதோடு சேர்த்து அந்த குடும்பத்தார், அதை தாண்டி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி வந்து ஒரு பெரிய அமைதியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்ய போகிறாங்க மட்டக்களப்பு காந்தி பூங்காவில். ஸோ அங்கே தான் நம்மளும் வந்து இப்போ வந்து போக போகிறோம். ஏன் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லி சொன்னால், அன்றைக்கு பிறகு, அதாவது 19ஆம் தேதிக்கு பிறகு நான் இன்றைக்கு இதால் தான் போகணும், இப்படி வந்து போகணும். அப்போ இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போவோம், இதால் வந்து பார்த்துட்டு போகணுன்றதுக்காக வந்தேன் நான். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் போன தரம் கேட்டவங்க வந்து எப்படி அந்த இடத்துக்கு போயிருப்பார், எப்படி அது நடந்திருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியா. இப்போ வரைக்கும் வந்து அதில் விசாரணைகள் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ நம்ம நாட்டுடைய அரசாங்கம் வந்து இப்போது இருக்கிற சட்டம் எல்லாம் வந்து சரியான முறையில் நல்லா தான் போய்கொண்டிருக்கு. ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு தாமதிக்காமல் வந்து தண்டனை வழங்கணுமன்றது தான் எல்லாரோட விருப்பம். ஏன்டா அந்த உடலை பார்க்கக்குள்ள, அந்த இறந்து கிடந்த அந்த உடலை பார்க்கக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு கவலையாகவும், நம்மளோட குடும்பத்திலேருந்து ஒரு ஆளுக்கு நடந்திருந்தால் அப்படி இருக்குமன்ற ஒரு கவலை தான் நம்மளுக்கு வரும். உண்மையிலே வந்து நாங்களும் அந்த 19ஆம் தேதி இந்த இடத்துல வந்து பார்த்துருந்தாங்க. இப்போ இந்த மாஸ்கெல்லாம் அப்படியே கிடக்கு. இங்கே காட்டு, இந்த மாஸ்கெல்லாம் வந்து அந்த அக்காவுக்கு போட்டிருந்த மாஸ்க் நினைக்கிறேன், இல்லை அவங்க அதை உள்ளேருந்து மீட்டு அந்த போலீஸ் அதிகாரிகள் போட்டிருந்தது போல் இந்த கிணறுக்குள்ளான் வந்து அந்த அக்காவும் அந்த உடலும் வந்திருந்தது. அதாண்டி வந்து ரோட்டை பாருங்கள், இந்த ரோட்டில் இருந்து எவ்வளோ தூரம்னு சொல்லி. இதுக்கு சுற்றி வேறு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாக வயல் காணி, ஒருத்தரும் இல்லை, ஒரு ஆக்கள் நடமாட்டம் கூட இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு அங்கால பக்கம்தான் ஆக்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்க. நான் அங்கே போய் பார்க்கல. அதை தாண்டி இப்போ இதுக்கும் கொஞ்சம் தூரம் அங்கால தள்ளி போனால் வந்து ஆக்கள் நடமாட்டம் வந்து இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து அது இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட விசாரணையில் சொல்கிறாங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் அந்த உயிரோடு இருந்த அக்கா வந்து இந்த கிணத்துக்குள்ளே தூக்கி அவங்க போட்டதாகவும், இதால் வந்து அந்த பால் ஏதோ வந்து கொடுக்கறதுக்கு போகிற ஆக்கள் வந்து சத்தம் கட்டு தான் கிணத்தை போய் பார்த்தவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்க. அதிர்ஷ்டவசமாக உண்மையிலே கடவுள்ற ஒரு கிருபையால் அவங்க வந்து காப்பாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். உண்மையாக வந்து
ஸோ அது மனதை ஒரு ரணமாக்குற ஒரு செய்தி தான் அது நடந்தது. நானும் யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வந்த உடனே இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்டு அவ்வளோ கவலையாக போனது. ஆனால் அதை தாண்டி எங்களோட வீட்டிலேயே மக்கள் தங்கச்சி எல்லாரும் இருக்குது. இறந்தவங்களையும் நம்மளோட குடும்பத்தில் உள்ள ஆளை தான் பார்க்கணும். அதான் முக்கியமான ஒரு விஷயம். நான் இப்போ இங்கேருந்து வெளிக்கூட்டு ஆர்ப்பாட்டம் நடக்கிற அந்த இடத்துக்கு போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ளணும். நான் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்து நான் அவங்க துளைஞ்சு போகல, அதாவது காணாமல் போக்கில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கலாம். ஏன் நீங்கள் போடலை? அவன் இப்போ சோஷியல் மீடியாக்கள் எல்லாரும் இப்போ இப்படி ஒரு குடலை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா போட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி உண்மையிலே எங்களை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு நீங்கள் இதை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தால் நாங்கள் அது சம்மந்தமாக வீடியோ எடுத்து போட்டிருப்போம். ஆனால் அந்த டைமில் நாங்களும் இங்கே இந்த பக்கம் நிற்கலை. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நின்று நான் இங்கே வரைக்குள்ளே கிட்டத்தட்ட 18ஆம் தேதி அப்படி தான் வந்திருப்போம் போல். ஆனால் அதுக்கப்புறமா இப்போ யார் அனுமதியும் இல்லாமல் வீடியோ எடுக்க இல்லாதானே, அதான் மெயின் பிரச்சனை. சரி, நடக்கிறதான் நடக்கும், அதான் உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட இந்த மிருகத்தனம்னு சொல்லல, அதோட கேவலமாக தான் சொல்லணும். ஏன்னா மிருகங்கள் கூட அன்பாக இருக்கும். ஸோ இப்படி மனிதாபிமான அடிப்படை இல்லாத இப்படியான ஆட்கள் இந்த சம்பவங்களை செய்தவங்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்படணும் என்றதான் எல்லாரோட நோக்கமும், இந்த வீடியோ பார்க்குறவங்களோட நோக்கமாக தான் நான் இருக்கிறேன். அப்படியான தண்டனை இந்த அரசாங்கம் வழங்கும்ன்றதையும் நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நான் காந்தி பூங்காவுக்கு போகிறேன். அங்கே போய் என்னென்ன நடக்குன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆர்ப்பாட்டம், அதாவது நான் நேரத்தில் சொன்னேன், அந்த ஆர்ப்பாட்டத்துக்காக இப்போ தான் வந்திருக்காங்க. உண்மையிலே நிறைய பேர் இந்த இடத்துல வந்திருக்காங்க. ஆனால் அப்படியே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக என்ன சொல்கிறேன், வழியில் கொண்டு போகணுமான்னு ஜனாதிபதியோட பார்வைக்கு கொண்டு போகணுன்றது தான் நோக்கம். அப்படி தான் அது மூலம் இவங்களுக்கான இந்த என்ன சொல்கிறது கடுமையான தண்டனை வழங்கப்படணுன்றது தான் உங்கள்ட்ட கோரிக்கை. ஸோ இப்போ தான் ஆர்ப்பாட்டம் தொடங்க போது நாங்கள் கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் தீவிரமடைஞ்சிட்டு தான் சொல்லலாம். அதிலே அவ்வளோ வலி, அவ்வளோ கவலை அவங்களுக்கு.
நீதி வேண்டும். நலாயினிக்கு நீதி வேண்டும். நலாயினிக்கு நீதி வேண்டும். சட்டத்தரணி யாரும் தெய்வத்துக்கு சமன் ஆஜராகாதங்க. சட்டத்தரணி தெய்வத்துக்கு சமன். கோவில்ல தெய்வம் இருக்கிறது. கோர்ட்டுக்குள்ள நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். சட்டத்தரணி யாரும் ஆஜராகாதங்க. சட்டத்தரணி யாரும் ஆஜராகாதங்க. பெண்களுக்கு நியாயம் வேண்டும், பெண்களுக்கு பாதுகாவல் வேணும். சட்டத்தரணி யாரும் ஆஜராகாதங்க. நிலைநாட்டப்படணும். சட்டத்தரணி யாரும் ஆஜராகாதங்க. சட்டத்தரணி யாரும் தெய்வத்துக்கு சமம். தெய்வமாக போற்றப்பட வேண்டியவர்கள் சட்டத்தரணி. சட்டத்தரணி போற்றப்பட வேண்டியவர்கள். அதை அழைத்து இது வந்து சரியாக நடந்து கொண்டு இருக்கிற இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காந்தி பூங்காவுக்கு முன்னுக்கு, அதாவது மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு முன்னுக்கு தான் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கு. என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டத்தரணி யாரையும் வந்து ஆஜராக வேணான்னு சொல்லி அதோடு சேர்த்து இந்த இப்படிப்பட்ட இந்த கொடூர செயல் செய்த அந்த நபர்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வழங்கப்படணும்ன்றதான் வந்து இவங்களோட நோக்கம். இவங்களோட மட்டும் இல்லை, உண்மையிலே மனிதாபிமான அடிப்படை இருந்தால் நம்ம கூட அப்படி தான் யோசிப்போம். உண்மையிலே வந்து இப்படிப்பட்ட ஆக்கள் எல்லாம் மனிதர்களோட எப்படி நடமாட விடுற என்றதை யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே இதான் வந்து அந்த இறந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து என்ன நடந்தது என்ன வந்து அண்டு வந்து உண்மையிலே அன்றைக்கு ஹாஸ்பிட்டல் போய் சென்று பணம் ஹாஸ்பிட்டல் போய் திரும்ப வீடு வருவாங்கன்னு சொல்லி போனவங்க திரும்ப வீடு வரவில்லை. அதால் தேடி கூட நாங்கள் காணாமல் இப்படியான சம்பவம் கண்டறிந்து இப்படி கணத்தில் வீசப்பட்ட சம்பவத்தை கண்டறிஞ்சது ஒரு நீங்கள் நேரடியாக போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்க? பார்த்தேன். அடையாளங்கள் வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓ, அப்போ ஆரம்பத்தில் நிறைய வதந்திகள் வந்து பரப்பப்பட்டது இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் போலீஸில் எல்லாம் கொடுத்தவரோ எப்படி அதை வந்து அவங்க சரியா போலீஸில் கொடுத்தும் கூட எங்களுக்கு தகவலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட தேடுதல் பணி நடந்து கொண்டு 15-16 நாள் கூட தேடி ஏழாம விட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்து போய் நாங்கள் கணத்தில் பார்க்கும்போது இது எங்களோட ஆள் தான் நாங்கள் கண்டுபிடித்தோம். இப்போ சரியா வந்து என்னதுக்காக களவாஞ்சிருக்கோ இல்லை பழமாமத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போனது. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்.
அப்போ நகைகள் போட்டு போனதானே உண்மை? ஓ நகையில் போட்டு போனேன். சரி, இப்படியான அந்த செயல் செய்த அந்த அவர்களுக்கு வந்து என்ன செய்யணும் உங்களுடைய? இப்படியான என்னது நலாயினி கொடுகொலை நலாயினி மரணத்துக்கு சமம் வந்தன படுகாவிகளை தூக்கில் போடவும். அதான் உங்களோட உண்மையிலே கூட மட்டும் இல்லை இந்த ஆர்ப்பாட்டம் செய்யற பேரும் சொல்லி இப்போ இங்கே இருக்க ஆர்ப்பாட்டம் செய்கிற இந்த மக்கள் வந்து எங்கேருந்து வந்திருக்காங்க? இது இந்த என்ன மனைவி படுகொலை செஞ்ச படுவாய்களை தூக்கில் போட வேண்டும் என்று தான் இங்கே வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனீங்களா? அப்படி இல்லை போகல. உங்கள்ட்ட இல்லை இல்லை பொடி உங்களுக்கு கை கிடைச்சிட்டா? இன்னும் கிடைக்கல. இன்னும் கிடைக்கல. பரிசோதனைக்காக வச்சிருக்காங்க. உங்கள்ட்ட என்ன சொன்னவங்களா அதுக்கப்புறமா போலீஸார? 14 நாள் எல்லாம் தருவாங்க. 14 நாள் ஆயிட்டா? இல்லை 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 இல்லை. சரிண்ணா, ஓகே. உண்மையிலே வந்து திடீரென்று இருந்தவ ஒரு வருத்தமும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தவ இப்படிப்பட்ட கொடூர செயலால் வந்து கொலை செய்யப்பட்டேன்னு சொன்னால் அது எப்படி அந்த மணலில் இருக்கும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து செய்கிறாங்க. என்னதுக்கான சொல்லி பார்த்தீங்கன்னா அது அமைதியான முறையில் செய்கிறாங்க. முக்கியமாக வந்து சரியான நீதி கிடைக்கணும். இப்படியானவங்களுக்கு படுவாய்களுக்கு சரியான தூக்கில் போட்டு இந்த மனைவி அதாவது நலாயினி கொலைக்கு சம்பந்தப்பட்ட படுவாய்கள் இவர்களுக்கு சம்பந்தமாக அந்த சட்டத்தரணிகள் வந்து முன் வந்து பேச வேண்டாம். அந்த கடத்தப்பட்ட அண்டு வந்து உங்களுக்கு ஏதாவது அந்த ஃபோன் கால் அப்படி ஏதாவது சொன்னவங்களா? ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் சொல்லலை. எத்தனை மணிக்கு காலையில் போனவங்க? விடிய 8 மணிக்கு போனேன். காலையில் 8 மணிக்கு. எத்தனை மணி நீங்கள் எத்தனை மணிக்கு? நாங்கள் விடிய 8 மணிக்கு போனால் 12-1 மணிக்கு வருவாங்க. திரும்ப வீட்டை வருவாங்க எதிர்பார்த்திருந்து வரல. 12-1 மணி ராவு அப்படி தேடி அப்போ நைட்டில் தேடி கொண்டு இருந்தும் 15 நான் கூட இந்த சம்பவங்களுக்கு கிடைக்கல. கிடைச்சி நம்ம தேடி 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 இப்படி எங்களுக்கு விட்டு போன பருவமாக இருந்த போது இப்படி நெல்லிக்காட்டில் ஒரு பெண் கத்தி கிடந்த போது அந்த பெண்ணை தூக்கும் போது இந்த சடலம் கண்டுபிடிச்சது பிறகு தான் போலீஸ் மாதிரி இதுக்குரிய நடவடிக்கை எடுக்காங்க. நீங்கள் நேரடியாக போய் பார்த்தீங்க? நேரடியாக பார்த்தேன். சரிண்ணா, ஓகே. உண்மையிலே வந்து இதுக்குரிய கொலைகாரர்கள் இதுக்குரிய கொலை சம்பந்தப்பட்ட கொலைகாரர்களை தூக்கில் போட வேணும். இதுக்குரிய கொலைகாரர்களுக்கு சம்பந்தமாக சட்டத்தரணிகள் வந்து முன் வந்து பேசக்கூடாது. அதான் உண்மை. இந்த வீடியோவிலையோ இல்லை இந்த நியூஸை கேள்விப்பட்ட எல்லாருமே சொல்கிறது தான். ஏன்டா இப்படிப்பட்ட மிருக குணமுடையவர்கள்லாம் சொல்லலாம். அந்த ஏனண்டா இவங்களெல்லாம் மனுஷர்கள் ஆக்களோட இப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. இவங்களை வந்து இனி வெளியில் வரக்கூடாத தாண்டி வந்து உங்களுக்கு கடுமையான தண்டனை இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் அதை தாண்டி வந்து சட்டம் வழங்குறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அப்போ அவங்க வந்து கடுமையான தண்டனை வழங்கணுமென்றது தான் உங்கள்கிட்ட கோரிக்கை. ஸோ மிஞ்சதை பார்ப்போம். சரிண்ணா. சரியாக வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடம் சொன்ன மாதிரி வந்து மட்டக்களப்பில் இருக்கிற காந்தி பூங்காவுக்கு முன்னுக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு வந்து மணிக்கூட்டு, அதாவது மட்டக்களப்பு முக்கியமான மணிக்கூட்டு ப்ரோக்ராம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அமைதியான முறையில் வந்து அவங்களோட கோரிக்கையை வந்து கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க. எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க. உண்மையில் போலீஸ் பாதுகாப்புலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா இதில் வந்து டிராஃபிக் ஆகாமல் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக வந்து எங்கட அக்காவுக்கு நடந்த மாதிரி இனி எந்த பெண்ணுக்கும் இந்த பிரச்சனை நடக்கக்கூடாது. இதுக்காகவும் எங்கட அக்காவுக்கு நீதி வேண்டியும் இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக எந்த சட்டத்தரணிகளும் வாதாடக்கூடாது என்பதற்காகவும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம். பெண்களை குறி வச்சு தான் இந்த பிரச்சனை வந்து நடந்து கொண்டு இருந்தது. இப்போ உங்களுக்கு சமுதாயத்தில் நடமாடுறதுக்கு எப்படி இருக்கு? உண்மையில் அதை சொல்லுங்க. எங்களுக்கு பயமா இருக்குது, வெளியில போக பயமா இருக்குது. எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும்.
எனது அக்காவுக்கு நடந்த மாதிரி இந்த பிரச்சனை இனி யாருக்கும் நடக்க கூடாது. அனுர அரசு இதற்கு தகுந்த மரண தண்டனை நீங்க வழங்க வேண்டும். எங்களோட கண்ணு முன்னாடியே நீங்க எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலவரம் நடக்க கூடாது. பொம்பளைன்றதுகளுக்கு சட்டம் வேணும். எங்கட பிள்ளைக்கு சட்டம் நடக்கணும், நீதி நடக்கணும். கோரிக்கை வந்து எங்களுக்கு வந்து குற்றவாளி எங்கட கையில, பொதுமக்கள் எங்கட கையில ஒப்படைக்கணும். அடுத்தது வந்து இவங்க எந்த சட்டத்திலையும் ஆஜராக கூடாது. இவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். ஓகேம்மா, நீங்கள் சொல்லுங்கள் இந்த பிரச்சனை. அதாவது உண்மையாக இப்போ வந்து பெண்கள் வீதியில் நடமாடுறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கொடூர சம்பவம் வந்து நடந்தது. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு இறந்து வந்து மகள் உங்களோட மகளா? அக்கடை மாட மகள் தான் சொல்கிறேம்மா. அவள் தான் நான் வளர்க்குறேன். காய் சத்தி போய்த்தாவும் அதுலேருந்து அம்மாவை தான் நான் வளர்க்குறவ. நான் நீங்கள் வளர்த்துனீங்க? வளர்த்து சரி, அப்போ என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறேன். ஆரம்பத்தில் மான் அவள் 28ஆம் தேதி மான் இந்த பழவாத்துக்கு போனோம்மா ஹாஸ்பிட்டலுக்கு. போகிற முதல்ல மான் 11 மணிக்கு இல்லாமான் அவன் இங்கே வந்தாமன்னு சொன்னாங்க மான். அது இங்கே வரலமான். நாங்கள் 11 மணிக்கு மான் அந்த காலையில் பின்னர் ஒரு 2 மணி 3 மணி தேடி பார்த்தோம்மா. நான் நின்றவா இந்த இதில் ஏறினேன் இறங்குனேன். அவங்களுக்கு தெரியாமல் அவள் காணட்டு. அப்போ சனிக்கிழமையும் போய்மா நாங்கள் ஒரு முறைப்பாடு கொண்டு போட்டோம்மா. அதுக்கு இந்த இதுவும் கிடைக்கிறோமா எங்களுக்கு. பிறகுமா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் போய் போனோம்மா. ஞாயிற்றுக்கிழமை இந்த வாங்க கிடைக்கிறோமா. சிடிபிக்காரெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். ஒன்று இல்லையாண்டாங்க. நாங்கள் தேடி ஓடா தேஞ்சு வேண்டியம்மா. எங்களால் முடியாத கட்டமாக நாங்கள் ஒடிஞ்சு ஓடி பல இடம் போனோம்மா. நாங்கள் பல இடம் போய் ஊர் மக்களாக சேர்ந்து எல்லாரும் உதவியோடு தேடினோம்மா. எங்களால் முடியாமல் பல மாற மக்கள் மாங்க பணம் ஏமாந்து மக்களை காதிக்கு ஏமாந்து அப்படி ஏமாந்து ஒரு தெரியலம்மா. வெள்ளிக்கிழமைமான் ஒரு சடலம் உண்டு கிடத்தில் கிடக்காண்டிய நாங்கம்மா. ஓடி போய் பார்த்தோம்மா. இந்த மகள் தான் குலை செய்யப்பட்டு கிடந்தாங்கம்மா. உருக்குலைஞ்ச நிலையிலம்மா இந்த மகள். உங்களோட எப்படி இறந்தவ வந்து உங்களோட பாசம் சரியான பாசம். அவதான் வளர்த்துமா தூக்கி வளர்த்து சரியான 25 எப்பமா நேற்ற முந்தின நாளம்மா மகளுக்கு கல்யாணம்மா. எந்த பாட்டையும் எங்கிட்டான் சொல்லுவோம். கல்யாணமோ ஏதோ அம்மாவும் அப்பாவும் இல்லை தானேம்மா. எதுவும் நாங்க முன்னாடி இப்படி செய்யணும் தான் செய்வாங்க. இல்லாட்டி செய்ய மாட்டோம். அந்தி எப்படி நாங்கள் எது சொல்கிறோமோ அது அஞ்சிடுவோம். அதைத்தாம்மா பேசுவோம்மா. எது விதமான எதுவும் பேச மாட்டோம். பேசாதவம்மா. இந்த மகள் நீதி கட்டி வந்து இனிமா உயிரோட இல்லைம்மா. இனிமான்னு எந்த மகளை போலம்மா இன்னொரு மக்களுக்கு மறக்கூடாது. இந்த நாட்டில் இருக்க மக்கள் இந்த மக்கள் இன்றைக்கு நாளைக்கு நிறமோ இந்த போக்குள்ளே வரக்கூடிய நடந்து கொண்டு இருக்கு. கள்ளன் ஒளிஞ்சதும் இல்லைம்மா, குலகாரம் மறைஞ்சதும் இல்லை, நடந்து கொண்டு இருக்குமான். எந்த மகளுக்கு நீதி கட்டு வந்துக்கம்மா. நான் இப்போ எந்த வக்கீலும் ஆஜராகப்படாமா. நான் கேட்குற ஒரு உதவி, அவரை கும்பிட்டு மண்டாடி இந்த வக்கீலவர்களே மக்களே உங்களை கும்பிட்டு மண்டாடி ஒரு மகனாக, ஒரு பெற்ற பிள்ளையா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் ஒருவரையும் ஆஜராகப்படாது. உங்களோட நிலையில மகனே இந்த மகளுக்கு வந்த குல ஒரு கொடுக்குற குல வந்து இந்த மகளை பொருள் எடுத்து போட்டும் ஒரு ஹோட்டலே அவள் தள்ளி விட்டு போயிருந்தாலும் மகனே நாங்கள் இந்த மகளை காப்பாற்றிருப்போம். நாங்கள் அந்த பொருளை பற்றி தேடிக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். நான் இந்த குலாரனை கண்டிருக்க மாட்டேன். குலார் நல்லா வாழ்ந்து போயிருக்கிறான். ஆனால் கொடுக்குற குல மகனே இந்த மகன் உருக்குறைஞ்ச நிலையில மகனே கொடுக்குற குல செய்தபடியா வக்கீலவர்களே போய் பார்த்தீங்களா? தள்ளி தான் இந்த கிட்ட போய் நான் போயிட்டு மகன் பார்க்க முடியாது மண் பெற்றதாய் பார்க்க முடியாது. உங்களோட கதைச்சு தெரிஞ்ச ஒரு அம்மா நீங்கள் அப்படி அந்த எங்களுக்கே அந்த 21 நாள் கிடைச்ச அந்த பொடியை பார்க்கல வந்து அவ்வளோ கவலையாக இருந்தது. உங்களுக்கு பார்க்கல எனக்கு சரியான பயம். அவங்க அக்காடம்மா அக்கா தங்க நான் பார்த்த வாரியிலமானே எந்த நாடியெல்லாம் நடுங்கிமானே எந்த ஆவியெல்லாம் பறந்துமானே அவன் புள்ள மாதிரி அம்மானே என்ன அழகா சாரியை கட்டி போனம்மா. அந்த கோலத்தில் மானே யாரும் பார்க்கலா, நீங்களாம் பார்க்கலா, சகோதரமோ மக்களோ பெற்றவரோ எவரும் பார்க்கல. கோலத்தில் நம்மளால் உருக்குறஞ்சு பார்க்கல. பரிதாபமா இருக்கு என்ற மகளை நினைச்சா. வக்கீலவர்களே அப்பா உங்களோட கேட்குறகளே ஒன்று தான். நீங்கள் எந்த சம்பியா நினைங்க, எந்த மகளை வந்து உங்களோட தங்கச்சா நினைங்க, என்ன வந்து உங்களோட தாயா நினைங்க. ஆஜராதாங்க எவரும் ஆஜராகணும்டான். நான் நீதி கேட்டு வந்திருக்கேன். பழைய நிலைமைக்கு கொண்டு தூக்குமலையில் போட்டதாமான இந்த கள்ளன் ஒளிவான் பார்க்க சொன்னாங்க. மான போல இப்படி நாங்கடாக்கான்னு சொல்லி கிணத்துக்கு கடை நாங்கள் பார்க்க போய் எனக்கு பயமான். இதில் பார்த்தா சின்ன ஒரு பிரச்சனைனாலும் பயமான். இந்த மகளை அந்த நிலையில் பார்க்க சொன்ன நான் பார்த்தேன். நான் எப்படிமான் பார்ப்பேன். என்னோட உயிருமான், என்னோட இந்த மகளார இந்த சட்டத்தரணிகள் அனைத்து பேரும் இந்த மகளுக்கு நீதிகளுக்கு அந்த சட்டத்தரணி இலங்கையில் உள்ள சட்டத்தரணி எவ்வளவு பேரும் இவருக்கு எதிராக ஆஜராக கூட சிசிடிவியை பார்த்து நடவடிக்கை எடுத்ததை உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம், பாராட்ட வேண்டிய விடயம். இருந்த பொழுதும் கூட ஒரு 25 நாட்களுக்கு முன்பாக
இந்த 40ஆம் கிராமத்திலே இப்போ தற்பொழுது கொல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட அந்த தாயினுடைய உறவினர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்த பொழுது நான் அந்த நேரத்திலே நேரடியாக போலீஸாருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்த பொழுது அவருடைய போக்கு சம்பந்தமாக திருப்தி அடையக்கூடிய வகையான பதில்கள் இருந்தது போல தெரியவில்லை. அதிலே முக்கியமான விடயம் அவர்கள் சொன்னார்கள், 40ஆம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குள் வருவதாகவும் கடத்தப்பட்ட அந்த பெண்மணி களுவாஞ்சுடி போலீஸ் பிரிவுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரதேசத்தை கடத்தப்பட்டதாகவும் இந்த 2 போலீஸாரும் தான் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதும் கூட அந்த தாயார் கடத்தப்பட்டு 4 நாட்களுக்கு பிறகு என்ன சந்தித்த பொழுது நான் போலீஸாருடன் தொலைபேசி அழைப்பு எடுத்து உரையாடும் பொழுதும் கூட சிசிடிவியை கூட பரிசோதனை செய்திருக்கவில்லை. அந்த தாயார் பலுகாமத்திலே இருக்கும் வங்கியிலே இருந்து சில பணத்தை எடுத்து வெளியிலே வந்ததுக்கு பிறகு காணாமல் போய்விட்டார். ஆனால் அந்த நேரம் வரைக்கும் அந்த சிசிடிவியை கூட சரியாக பரிசோதனை செய்யவில்லை. 25 நாட்களுக்கு பிறகு சடலமாகத்தான் கண்டெடுக்கப்பட்டது. அப்போ இந்த 3வது கடத்தல் 3வது சம்பவம் நடக்காமல் இருந்த அந்த மெட்ட தாய் குழந்தையும் கடத்தப்படாமல் இருந்திருந்தால் சில நேரத்திலே இந்த சடலமாக இந்த தாய் மீட்கப்பட்டு இருப்பாரா என்ற சந்தேகம் பெறுகின்றது. அந்த வகையிலே இன்றைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்குரிய நோக்கம் என்னென்று சொன்னால் இவ்வாறான சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது. மேனன் என்ற ஒரு போலீஸ் அதிகாரி சிறப்பாக செயல்பட்டிருந்தாலும் கூட ஏனைய போலீஸாருடைய நடவடிக்கை சம்பந்தமாக எங்களுடைய மக்களுக்கு திருப்தி இல்லை என்றதை வெளிப்படுத்தும் வகையாகவும் அந்த மக்களுடைய ஒரு மேனேஜர் ஒன்றை கையடிப்பதற்காகவும் தான் அவர்கள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த எங்களையும் இந்த போராட்டத்துக்கு தங்களுக்கு ஆதரவாக வருமாறு கேட்டிருந்தார்கள். அந்த வகையிலே தான் நாங்கள் இன்று இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிறோம். மிக வேகமாக இந்த விசாரணையில் முன்னெடுக்கப்பட்டு உண்மையிலே அந்த கொல்லப்பட்ட தாயார் கொலை செய்யப்பட்டு கிணத்திலே வீசப்பட்டாரா இல்லாட்டி கிணத்துக்குள்ளே உயிருடன் போடப்பட்டாரான்றது கூட இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தினருக்கு தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இது சம்பந்தமாக விரிவான நடவடிக்கை அரசு எடுத்து அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காந்தி பூங்காவிலேருந்து எங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மட்டக்களப்பில் இருக்கிற மெயினான ஒரு நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்துக்கு தான் அந்த நீதிமன்ற வளாகத்தால் அமைதியான முறையில் அப்படி போய் கொண்டிருக்கிறாங்க. நீதிமன்றம் தெரியும், நீதிமன்றம் கொண்டால் அவ்வளோ பெரிய இதுண்டு. அது நீதிமன்றத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அவங்களோட அந்த ஆர்ப்பாட்டத்தை அவங்க செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த கரகோஷங்கள் கூட இல்லை. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிஞ்சதை. உண்மையிலே நான் சொன்ன மாதிரி தானே அமைதியான முறையில் தான் ஆர்ப்பாட்டம் நடத்தினவங்க. யாராக இருந்தாலும் தங்களுக்கு ஒரு வருத்தமுமே இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இன்னொருத்தங்கள் மூலம் இந்த நகைக்காலையோ இல்லை வேறு விதத்துக்காக கொலை செய்யப்படுறாங்கன்னு சொன்னால் அது உண்மையிலே நமக்கும் பெரிய பாதிப்பு தான் இருக்குது. வேணே சொல்கிறேன், இப்போ உங்களோட வீட்டில் ஒரு ஆள் இப்படி இருந்ததே கொலைன்றது தாண்டி இப்போ சண்டை ஓடிச்சு, இப்போ பாக்குவாதத்தில் அடிப்படி வர்றது வேறு, இது வேறு. இது திட்டமிட்டு கொலை செய்கிறதுக்கும் மேலன்று சொல்லலாம். உண்மையிலே
த்ரில்லிங் படம் பார்த்துருப்போம் தானே, அதை வந்து நேரில் பார்த்த மாதிரி தான் இந்த கொலை வந்து நடந்தது. அதை நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த கொலையாளிகளுக்கு சரியான தண்டனை வழங்கப்படணுன்றது தான் இவங்களோட நோக்கம். உண்மையிலே இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் செய்தவங்கள்ட்ட நாங்களும் நிறைய வீடியோவில் அதுதான் சொல்லியிருந்தோம். வந்து இரண்டாவது இப்படிப்பட்டவங்களை வந்து திரும்ப மனிதர்களோட வாழ விடுறதுன்றது வந்து எனக்கு தெரியலை. எப்படி அவங்க வந்து திரும்ப அவங்க சமுதாயத்தில் நடமாட விடக்குள்ள வந்து நாளைக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி தெரியாது. நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்தா நான் தெய்வம் மாறுறதாம். அவர் நிறைய பேர் சாமி மாதிரி தான் கும்பிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து நம்மளோட இனத்தில் இருக்கிறாங்கன்றக்குள்ள வந்து நமக்கு உண்மையிலேயே வந்து கவலை. அதை தான் வந்து சொல்லணும். ஸோ உண்மையாக வந்து இன்றைக்கு நடந்த நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டிய சப்போர்ட்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இது வந்து முக்கியமான ஆளோட கண்ணில் போய் படைக்கல. இப்போ சரியாக தான் போய் கொண்டிருக்கு. அதை வந்து சொல்லணும். வந்து உடனடியாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 24 மணி நேரத்தில் வந்து அதையும் வந்து சொல்லணும். ஆனால் இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வழங்கப்படுற தண்டனை வந்து வேறு லெவலில் இருக்கணும்ன்றது தான் எல்லாரோட விருப்பம். அவங்களோட கோரிக்கை வந்து ஒன்று தான். என்னென்னு சொன்னால் வக்கீல்மார்கள் அவங்களுக்கு ஆதரவாக போகக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அப்போ ஆதரவாகவும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்து எந்த எல்லாருக்கும் வந்து ஒரு மனிதாவின் அடிப்படை இருக்குன்னு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பேருக்கு சேவ் பண்ணிடுங்க. அதை நீங்கள் சேவ் பண்ணுறது மூலம் முக்கியமான ஆட்களோட கண்ணில் போய் பட்டால் உங்களுக்கு சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவேன்னு. சரி, ஓகே, நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.